அன்பர்களே, திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அகத்திய முனிவர் பிற முனிவர்களுடன் இடைமருதூர் வந்தடைந்தார். உமையம்மையை நினைந்து தவம் செய்தார். உமையும் முனிவருக்கு காட்சி தந்தார். முனிவர் முறைப்படி இறைவியை வழிபட்டுவிட்டு இறைவனை காண விரும்பி உமையம்மையிடம் கூறினார். உமையம்மையும் முனிவர்களோடு தவம் இருந்தார். இறைவன் காட்சி தந்து அருள் செய்தார். காட்சி தந்த இறைவன் ஜோதிலிங்கத்தை தாமே பூஜிக்க தொடங்கினார். உடனே உமையம்மை அதற்குரிய காரணத்தை கேட்க, பூசித்தோனும் பூஜையை ஏற்றுக்கொள்வோனும் பரம்பொருளும் நாமே. இம்முனிவர்கள் நம்மை பூஜிக்க மறந்து விட்டார்கள், அதனால் நானே பூஜிக்கிறேன் என்றார். அன்று முதல் முனிவர்களும் இப்பெருமானை காமிக ஆகம முறைப்படி பூஜை செய்ய தொடங்கினார்கள். கர்நாடக மாநிலத்தில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகையைப் போலவே இங்கும் மூகாம்பிகை சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறாள். கொல்லூரிலும் திருவிடைமருதூரிலும் மட்டுமே மூகாம்பிகை சன்னதி உள்ளது. இந்த சன்னதியில் கருவறை வட இந்திய அமைப்பில் உள்ளது. அம்பாள் சன்னதிக்கு தெற்கு பக்கம் மூகாம்பிகை சன்னதி உள்ளது. இந்த சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்த மகாமேரு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. பட்டினத்தாரும் பத்திரகிரியாரும் தவமியற்றிய தலம். பட்டினத்தார் திருவோடு கூட வைத்து கொள்ளவில்லை. சீடராகிய பத்திரகிரியாரோ திருவோடும் ஒரு நாயையும் வைத்திருந்தார். இறைவன் ஒரு நாள் அடியவர் உருவில் பட்டினத்தாரிடம் வந்து பிச்சை கேட்டார். அவரோ, நானோ பரதோசி, என்னிடம் தருவதற்கு ஒன்றுமில்லை. இவ்வாலய மேலை கோபுர வாயிலில் ஒரு சம்சாரி இருக்கிறான், அவரிடம் போ என்றார். அவ்வாறே இறைவன் பத்திரகிரியாரிடம் சென்று பிச்சை கேட்க, தன்னை இத்திருவோடும் நாயும் சம்சாரியாக்கி விட்டதே என வருந்தி ஓட்டை நாயின் மீது எறிந்தார். ஓடும் உடைந்தது, நாயும் இறந்து முக்தி பெற்றது. இறைவன் பத்திரகிரியாருக்கும் அந்த நாய்க்கும் முக்தி அளித்தார். அந்த இடம் கிழக்கு மாட வீதியில் நாயடியார் கோவில் என இன்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலில் சனியும் சந்திரனும் வழிபட்டு பேறு பெற்றார்கள். 27 நட்சத்திரங்களுக்கும் 27 லிங்கங்கள் உள்ளன. 4 திசைகளிலும் விஸ்வநாதர், ஆத்மநாதர், ரிஷபூரீஸ்வரர், சொக்கநாதர் ஆகிய மூர்த்திகளுக்கு கோவில் உள்ளன. இந்த தலத்தில் அருள் பாலிக்கும் இறைவன் ஸ்ரீ மகாலிங்க பெருமான் ஆவார். அம்பிகை பிருகத் குஜாம்பிகை என அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலில் அகத்தியலிங்கம், காஷ்யபலிங்கம், சோழலிங்கம், சேரலிங்கம், பாண்டியலிங்கம், சகஸ்ரலிங்கம், பஞ்சபூதலிங்கம் என திரும்பிய இடமெல்லாம் லிங்கமயமாக இருக்கும். 30க்கும் மேற்பட்ட சிவலிங்கங்கள் இங்கு உள்ளன. அடுத்தபடியாக விநாயகர் சன்னதிகளும் அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய தேர்களில் இக்கோவில் தேரும் ஒன்று. இந்த தேர் 89 அடி உயரம் கொண்டது. கொடிமரம் 24 அடி உயரம் கொண்டது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள காரிய சித்தி தலங்களில் மனநோய் தீர்க்கும் தலம் இந்த கோயிலாகும். விபண்டக முனிவர் முன் தோன்றிய சிவபெருமானிடம் வருடந்தோறும் தைப்பூச நாளில் காவிரி கரையில் உள்ள கல்யாண தீர்த்தத்தில் நீராடியவர்கள் பாவம் நீங்கி இன்புற்று வாழ வேண்டும் என வேண்டினர். இறைவனும் அவ்வாறே வரம் அருளியதால் இங்கு தைப்பூச தீர்த்தவாரி மிகவும் சிறப்பானது. இந்த ஆலய தலபுராணத்தை ஞானக்கூத்த சிவப்பிரகாச தேசிகர் என்பவர் 3000 பாடல்களாக பாடியுள்ளார். காசிக்கு நிகரான தலமாகும் இது. சம்பந்தர் இங்கு வந்தபோது வழியெல்லாம் சிவலிங்கமாக தோன்றியது. எனவே காலால் ஊரை மிதிக்க அஞ்சினார். அப்போது அம்பிகை திருஞான சம்பந்தரை இடுப்பில் தூக்கி கொண்டு வந்தார். இவளே பிரகாரத்தில் மருதவாணருடன் கைலாயத்தின் மேல் காட்சி தருகிறாள். இவளை அன்பிற்பிரியாள் என்று அழைக்கின்றனர். தட்சிணாமூர்த்தி இங்கு அம்பிகையோடு காட்சி தருகிறாள். இவருக்கு சாம்ப தட்சிணாமூர்த்தி என்று பெயர். திருவிடைமருதூர் அற்புதங்கள் தொடரும். ஓம் ஸ்ரீ மகாலிங்கேசாய நமः.